பண்ணிக்கிட்டியா? அதுக்கப்புறமா இது இந்த வீடியோவில் பானில் தான் இருக்குது. குக்கரில் வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். பாசுமதி அரிசி வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். கறி 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். ஒரு குக்கரை வச்சு அதில் ஒரு 200 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதில் போட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா போட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாய், 4 அல்லது 5 பச்சை மிளகாயை அந்த எண்ணெயில் போட்டு ஒரு மூடி போட்டு எடுத்து விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 வெங்காயம், அதாவது ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நறுக்கி அதில் போட்டு நல்லா வணக்குங்க. நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரையும் நல்லா வணக்குங்க. தண்ணி கொஞ்சம் இதுக்கு வந்து 1க்கு 1.5 அளவு தண்ணி. இப்போ எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ அதுக்கு 1க்கு 1 தண்ணி வந்து ஒரு இதில் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா மல்லி, புதினா கொஞ்சம் போட்டு அதையும் வணக்கிடுங்க. அதில் இந்த சிக்கனை வந்து காரம் பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக வரமிளகா, கொஞ்சம் பட்டை, ஏலக்காய் தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. இது எவ்வளோ நேரம் ஊறுதோ இதில் அதனால் அந்தளவுக்கு அதில் காரம் உப்பெல்லாம் பிடிச்சிருக்கும். சிக்கனில் போட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுருங்க. இப்படி இது வந்து எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ நேரம் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு காரம் இதில் பிடிக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தக்காளி ஒரு 200 கிராம் அளவுக்கு, அதையும் வந்து அந்த வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி உள்ள போடுங்க. போட்டு நல்லா வணக்கிட்டு தக்காளி ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3/4 கிலோ அரிசிக்கு வந்து 1 கிலோ கறி போட்டிருக்கோம். அதனால் ஒரு 150 பூண்டு, 150 இஞ்சி ரெண்டையும் அரைச்சி வச்சுருங்க. அதை போட்டதுக்கப்புறமா அது வணங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூனு, அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய் தூள் வந்து 1 ஸ்பூனு போட்டுருங்க. இதையும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வணக்கிடுங்க. அப்படியே வணக்கிறதுக்கப்புறமா இதுக்கு வந்து தயிர் ஒரு 150 மில்லி கெட்டி தயிர் எடுத்து வச்சுருங்க. போட்டு அதுவும் ஒரு 5 நிமிஷம் விடுங்க. அப்படியே நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த சிக்கனை வந்து அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுட்டு 5 நிமிஷம் வேக வச்சுங்க. அதுக்கு மேலே விட வேண்டாம். 5 நிமிஷம் விட்டாங்கன்னா போதும். ஏன்னா குக்கரில் போட்டு விசில் வேறு விட வேண்டியிருக்கு. அதனால் 5 நிமிஷம் விட்டாவே போதும். 5 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா அதில் அந்த தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருந்த தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டிங்கன்னா சீக்கிரமாக கொதி வரும். கொதி வந்தோடனே அந்த அரிசி வந்து உடனே தண்ணியில் போட்டு கழுவிட்டு உடனே எடுத்து போட்டுருங்க. ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை. பாஸ்மதி அரிசி இது. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போட்டு கழுவுனிங்கன்னா போதும். போட்டுட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக லெமன் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை நல்லா குக்கரை போட்டு மூடி போட்டு மூடிடுங்க. மூடினதுக்கப்புறமா ஒரு விசில் வந்துச்சுன்னா போதும். ஒரு விசிலுக்கே நல்லா வெந்துடும். ஏன்னா முன்னே ஒரு 5 நிமிஷம் சிக்கன் வெந்திருக்குது. அரிசி வந்து பச்சை வச்சுக்கிறதுனால சீக்கிரம் வந்துடும். ஒரு விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா போதும். தண்ணி கூட விட வேண்டியதில்லை. பாருங்கள், சிக்கன் பிரியாணி நல்லா ரெடியாக இருக்குது. நல்லா வெந்திருக்குது. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. செஞ்சு பாருங்கள். இது குக்கரில் செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும். தம்முக்கெல்லாம் விட வேண்டியதில்லை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,